கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட இயேசுவுக்காக பிரகாசி என்கிற இந்த ஊழியத்தின் மூலமாக நீ அனாதை அல்ல என்ற தலைப்பில் 6வது அத்தியாயத்தை நம்ம பார்க்க போகிறோம். தாய்போல் தேற்றும் தேவன். ஏசாயா 66:13 நான் வாசிக்கும்போது, ஒரு தாய் உன்னை தேற்றுவதைப் போல நான் தேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படி தானே? இந்த உலகத்தில் தாயினுடைய அன்பு மிகவும் முக்கியமான ஒரு அன்பு, முக்கியமான ஒரு நேசம். அந்த தாயை போல நான் உன்னை தேற்றுவேன், அரவணைப்பேன். தகப்பனை போல நான் என்ன செய்வேன்? தோளில் சுமப்பேன். நான் உன்னை திக்கற்று போக விடவே மாட்டேன். உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவருடைய வார்த்தையினுடைய அபிஷேகம் நம்மளுடைய இருதயத்தில் வேரூன்றப்படும்போது, அந்த வார்த்தை ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிற அந்த வார்த்தையானது நம்மை அப்படியே திடப்படுத்தும், தைரியப்படுத்தும், பலப்படுத்தும். அந்த அபிஷேகம் நம்ம மேலே அப்படியே ஊற்றப்பட்டுட்டே இருக்கும். நம்ம சோர்ந்து போகிற நேரத்துலலாம் வார்த்தைகள் தான் நமக்கு ஊன்றுகோலாக நிற்கும். அந்த ஊன்றுகோலை பிடிச்சிட்டு அப்படியே நகர ஆரம்பிக்கணும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக முடங்கி கிடக்கிற நம்ம அப்படியே எழும்பணும். என்னுடைய வாழ்க்கையில் ஏன் இந்த சோதனை, ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த வேதனை, எத்தனை காரியங்களை நம்ம யோசிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நமக்காக ரத்தம் சிந்தினவர். அவர் நம்மை நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த உணர்வுக்குள்ளார நம்ம வரும்போது நாம் ஆற்றப்படுகிறவர்களாய், தேற்றப்படுகிறவர்களாய், தைரியப்படுத்தப்படுகிறவர்களாய் நம்ம மாறுவோம். அவர் மாத்திரம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவர் நம்மை தெரிந்து கொள்ளலைன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி இந்த செய்தி யாருக்குமே யூஸ் ஆகாது. தேவன் நம்மை தெரிந்து கொண்டதுனால தான் அவர் இந்த வார்த்தையின் மூலமாய் நம்மை திடப்படுத்தி கொண்டிருக்கிறார், தைரியப்படுத்தி கொண்டிருக்கிறார். தெரிந்து கொள்ளலைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இதை சொல்ல முடியாது. இயேசு என்று ஒருத்தர் நம்மை தெரிந்து கொண்டதுனால தான் அவர் நம்மை அவருக்காக பிரித்தெடுத்து உருவாக்குவதற்காக சில காரியங்களை தனிமையின் பாதையில் நம்மை வைத்து அவர் அனுமதித்து நடத்தி வருகிறார். அதனால் நம்ம எந்த சூழ்நிலைகள் கடந்து வந்தாலும், எப்பக்கம் நிற்கப்பட்டாலும் நாம் ஒடுங்கி போகிற நிலையில் இருக்கவே கூடாது. எல்லாமே நன்மைக்காக தான் நடக்குன்ற ஒரு கான்செப்ட் நம்ம மைண்டில் அப்படியே பதிஞ்சு போயிடணும். நம்ம அவர் மேலே உண்மையான நேசம் வச்சுருந்தா, அவர் நம்ம மேலே உண்மையான நேசம் வச்சுருந்தா, அந்த நேசத்துக்கு பாத்திரவான்களாக நம்ம மாறணும். அவருடைய நேச போர்வை நம்ம மேலே இருக்கணும். புரியுதுங்களா? தேவனுடைய திட்டம் நம்ம மேலே இருக்கணும். திட்டம் இருக்குது, கருவிலேயே அந்த திட்டத்தை வச்சு தான் வெளியே கொண்டு வராரு. ஆனால் அந்த திட்டத்தை நம்ம சுதந்திரித்து கொள்வதற்குள்ளார தான் எத்தனையோ பிரச்சனைகள், பாடுகள், வேதனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள், கண்ணீர்கள், கவலைகள், பயம், தடுமாற்றம், பலவிதமான சூழ்நிலைகள், பெருங்காற்று, எதிர்காற்று எல்லாம் கடந்து வந்துடுது வாழ்க்கையில். ஆனால் கண்மலையின் மேலே நம்மளுடைய அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தான், பெருங்காற்று வந்தாலும் பெருமழை வந்தாலும் எதுவுமே நம்ம என்ன செய்யாது? சேதப்படுத்தாது. கண்மலையின் மேலே அந்த அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தால் சேதப்படுத்தாது. நம்மளுடைய இருதயத்தில் வேத வசனம் இருந்தால் என்ன செய்யாது? அது நம்மை சேதப்படுத்தாது. ஆனால் இன்றைக்கி நிறைய பேருக்குள்ளார வேத வசனம் இல்லாதனால தான் அவங்க பிரச்சனைகள் வரும்போது சோர்ந்து போயிடுறாங்க. வரும், கண்டிப்பாக ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு மனுஷன் தேவப்பிள்ளை உலகத்தில் இல்லை. பாடுகள் இல்லாத ஒரு மனுஷன் இல்லை. உபத்திரவம் இல்லாத ஒரு மனுஷன் இல்லை. அதனால தான் 2 கொரிந்தியரில் நம்ம வாசிக்கும்போது ஒரு வசனம் இருக்குது, நீங்கள் பரீட்சைக்கு இல்லாதவர்களாக இருந்தால் உங்களுக்குள்ளார இயேசு இருக்கிறாருன்றதை எப்படி நீங்கள் அறிந்து கொள்வீங்கன்னு சொல்லி ஒரு வசனம் இருக்குது. அப்போ பரீட்சை நம்ம வாழ்க்கையில் வந்தால் மாத்திரம்தாங்க அவர் உள்ளேருந்து கிரியேட் செய்கிறாரு அப்படின்னு சொல்லி தெரியும். இப்போ உதாரணத்துக்கு, நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், ஆறுகளை கடக்கும்போது உன்மேல் புரளாது, அக்கினியில் நடக்கும்போது வேகாது இருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது அப்படின்னு சொல்லி இருக்குன்னு வச்சுக்கலாமே. அப்போது தண்ணீர் என்று சொல்லும்போது அதெல்லாம் சோதனை, வெள்ளம், போராட்டம் அதெல்லாம் வரும். அப்போ அதை கடக்கும்போது அவர் இருக்கிறாருன்றது நமக்கு தெரியணும்னு அந்த தண்ணீரின் பாதையில் நம்ம கடந்தா போகணும், அக்கினியின் பாதையில் கடந்தா போகணும், உபத்திரவத்தின் பாதையில் கடந்தா போகணும். அவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம உணரணும்னா, அதனால தான் மனுஷனுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட விசுவாச சோதனைகள் வரும், புடமிடுகிற நேரங்கள் கடந்து வரும். அப்படி வரும்போது நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. அந்த நேரத்தில் ஒரு அனாதையை போல தான் நிற்போம். ஆனால் ஒன்று, என் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாக இருக்கும். அந்த வேத வசனத்தின்படி எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலையும் நம்மளுடைய இருதயம் தேவனை நம்பி திடனாக இருக்க நாம் பழகி கொள்ள வேண்டும். என்னதான் நடக்குது பார்க்கலாமே. அதனால தான் பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? எத்தனை சோதனைகளை கடந்து வந்திருப்பார், எத்தனை பாரங்களை வந்திருப்பார்,
எத்தனை மேடு பள்ளங்களை கடந்து வந்திருப்பார். சும்மா ஈஸியாக நம்ம பவுலுன்னு சொல்லிட்டு போகிறோம். அவருடைய வாழ்க்கையில் அவர் அனுபவித்த காரியங்கள் கொடுமையான காரியங்கள், பயங்கரமான காரியங்கள், கடைசி நிமிஷம் வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில் போராட்டங்கள். ஏன் அந்த போராட்டம்? எதுக்காக அந்த போராட்டம்? தேவனுடைய நாமம் மகிமைக்காக, ராஜ்யத்தினுடைய சுவிசேஷங்கள் அறிவிக்கப்படுவதற்காக, தேவனுக்காகவே அவர் தன்னை அர்ப்பணித்து முடிச்சிட்டார். தேவனை அறிகிற அறிவிற்காக லாபமான யாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமா எண்ணினேன். அந்த உள்ளம் யாருக்கு வரும்? யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் அந்த உள்ளத்தை தெரிந்து கொண்டார். பவுலுக்கு அந்த உள்ளம் இருந்தது. ஆண்டவர் பவுலை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். பவுலின் கைகளினால் அநேக அற்புதங்களை செய்தார். பவுலுக்கு யார் இருந்தான்? யாருமே இல்லை. அவ்வளோதான். அவர் சீஷர்களோடு அப்படியே அவருடைய காரியத்தை செய்துட்டே வந்தார். சில நேரம் அவர் தனிமையாகவே அவருக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை செஞ்சுட்டு வந்தார். அவருக்குன்னு சொல்லி, அவருடைய வாழ்க்கைக்குன்னு சொல்லி வேதவசனத்தில் எழுதப்படவில்லை. யார் இருந்தான்னு தெரியாது. அவருடைய உறவினர்கள் யாராவது இருந்தாங்களா? சொந்த ஜனங்க இருந்தாங்களா? அவர் வேதனைப்படும் போது தேற்றுவதற்கு யாராவது இருந்தாங்களா? ஆற்றுவதற்கு யாராவது இருந்தாங்களா? ஒன்றுமே அதில் இல்லை, பைபிளில் இல்லை. அவருக்கு பலவீனம், ஒரு வித்தியாசமான பலவீனம். அந்த வேதனையில் டைரெக்டாக கர்த்தர்ட்ட கேட்குறாரு, என்னுடைய பலவீனம் இப்படி இருக்குது, சாத்தானுடைய முள்ளாக இருக்குது, அதை நீங்கும்படி செய்யும்னு சொல்லி டைரக்ட் ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு. ஆனால் ஆண்டவர் அதையும் அனுமதிக்கலை. இல்லை, அந்த பலவீனத்தின் மத்தியில் ஏன் பலன் பூரணமாக இருக்கும். அப்படி சொன்ன உடனே அவர் நல்ல தைரியப்பட்டுட்டு, நான் பலவீனனாக இருக்கும்போதே பலமுள்ளவனாக இருக்கிறேன், என்னுடைய பலவீனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன்னு சொல்லி அதோடு முடிச்சிட்டார். அதில் ஒன்றில் தான் அவருடைய பாடுகளை நினச்சி அவர் ஆண்டவர்கிட்ட முறையிட்டது பைபிளில் இருக்குது. மற்ற எந்த இடத்துலையுமே அவருடைய பிரச்சனைகளை எழுதியிருக்கிறாங்க. அவருக்கு வந்த சூழ்நிலைகள், உபத்திரவங்கள்லாம் பார்க்குறோம். ஆனால் அவர் அதில் புலம்பலை, வேதனைப்படலை, ஒன்றுமே தெரியல. வைராக்கியமாக தான் நின்னார். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று சொல்லி அத்தனை காரியங்களை பட்டியல் போட்டு அங்கே வச்சிருக்கிறாரு. யோசிச்சு பாருங்களேன். நம்மளுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் பாரங்கள், பிரச்சனைகள் வந்த உடனேயே நம்ம சோர்ந்து போயிடுறோம் இல்லையா? ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு அப்படி சோர்ந்து போகிற ஒவ்வொருவரையும் பார்த்து தான் சொல்கிறாரு, திடன் கொள்ளுங்கள், உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நான் ஜெயித்தது போல் நீங்கள் ஜெயிக்கணும்னா உபத்திரத்தின் பாதையில் தான் ஆகணும். அந்த உபத்திரம் ஒவ்வொரு விதமாக இருக்கலாம். இப்போ இந்த தலைப்பு நீ அனாதை அல்லன்னு ஆண்டவர் கொடுத்ததுனால ஏதோ ஒரு சோர்வுக்குள்ளார வரும்போது நம்ம அப்படி கைவிடப்பட்டவர்கள் போல நம்ம இருக்கக்கூடிய ஒரு நிலை நமக்கு கடந்து வந்திருக்குன்றதுக்காக ஆண்டவர் இந்த வார்த்தைகளை உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். தாங்க முடியல, வேதனை சொல்ல முடியல, மற்றவங்ககிட்ட புரிய வைக்க முடியாது. இப்போ என்னுடைய இருதயத்தில் என்னுடைய சூழ்நிலைகள்லாம் ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்குது. என்னுடைய சரீரத்தில் எப்படிப்பட்ட பலவீனம் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் இது யாரும் சொன்னால் புரிஞ்சிக்க முடியாது. அந்த வேதனையை அவங்க அனுபவிக்க முடியாது. வலிக்குதான் அப்படின்னு அவங்க கேட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த வலி தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஆனால் எனக்குள்ளார இருக்கிற அந்த காரியங்கள் எனக்கு தான் தெரியும். நான் அதை எப்படி அனுபவிக்கிறேன்னு எனக்கு தான் தெரியும். ஒவ்வொரு நாளும் எப்படிப்பட்ட சூழ்நிலையை நான் கடந்து வரேன்னு அது எனக்கு தான் தெரியும் இல்லையா? மற்றவங்க ஆறுதல் படுத்துவாங்க, பலப்படுத்துவாங்க, தைரியமான வார்த்தையை சொல்லுவாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் அனுபவிக்கிறது யார்? ஆனால் ஒன்றே ஒன்று, ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு தாய் உன்னை தேற்றுவதை போல நான் தேற்றுவேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த வார்த்தை நம்மை தேற்ற ஆரம்பிக்கும். அந்த வார்த்தை தான் ஜீவனுள்ள வார்த்தையாக போகும். மனுஷனுடைய வார்த்தை அது நிரந்தரமான வார்த்தையாய் ஆறுதலை கொடுக்காது. சகல ஆறுதலின் தேவன் நமக்குள்ளார் இருக்கும்போது அவர் தன்னுடைய வார்த்தைகளினால் நம்மை தேற்ற ஆரம்பிப்பார், நம்மை அவர் வழிநடத்த ஆரம்பிப்பார். அந்த வார்த்தைகள் தாங்க நமக்கு வேணும். அதனால் இன்றைக்கும் ஆண்டவர் நான் ரொம்ப பாடுகள், வேதனைகள் அப்படியே நெருங்கி வரும், தாங்கவே முடியாது. அப்போ ஆண்டவர்கிட்ட, அப்பா என்னை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு தெரியல, ஆனால் ஒன்றே ஒன்று, உங்கள் வார்த்தையினால் நான் ஜீவிக்கிறேன், அதை மாத்திரம் நான் அவர்கிட்ட சொல்லுவேன். அந்த வார்த்தை எனக்குள்ளார பேச ஆரம்பிக்கும். கர்த்தர் என்னோட பேச ஆரம்பிப்பார். நிறைய சாங்ஸ் எழுத ஆரம்பிச்சிருவேன். எனக்கு பாடுகள் அதிகமாக தாங்க முடியல அப்படின்னும் போது அவருடைய வார்த்தையை எனக்குள்ளார போடுவார். அது மக்களுக்கு, அநேக மக்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காகவே சில பாதைகளில் கடந்து வருவார். வலிச்சு பிரசவம் ஒரு பிள்ளை வெளியே வர்றது போல் வலிப்பட்டு தான் கர்த்தருடைய காரியங்கள், கிருபை எனக்கு ஆண்டவர் பெருக வைக்க ஆரம்பித்தார். வித்தியாசமாக இருக்கும். என்னுடைய ஊழியத்தில் திருமணத்துக்கு முன்பதாகவே ஒரு ஊழியர் சொன்னார், உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். உங்களுக்கு கொடுக்கப்படுகிற கிருபை வித்தியாசம், உங்களுடைய வாழ்க்கை வித்தியாசம், உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற தாளந்துகள் வித்தியாசம், வரங்கள் வித்தியாசம், உங்கள் பாடுகளும் வித்தியாசம், உங்களுக்கு வரக்கூடிய உபத்திரவங்களும் வித்தியாசம், உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற மகிமையும் வித்தியாசம். எனக்கு அப்போ ஒன்றும் புரியல, ஆனால் இப்போ புரிய ஆரம்பிக்குது. என்ன ஆண்டவரை இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வழியாக நடத்திட்டு வரீங்க? கர்த்தர் அப்போ தான் என்னோட தெளிவாக பேசுவார். ஒரு பழம் கசக்கி பிழியப்படும் போது தான் அதனுடைய சத்து முழுக்க ஜூஸாக ஜனங்களுக்கு போகும். அதே போல் சில நேரங்களில் கசக்கி பிழியப்படுவேன். வெளியே சொல்ல முடியாது, சொன்னாலும் யாரும் அதை அக்செப்ட் பண்ணவும் மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாங்க.
பாரப்படவும் மாட்டாங்க. சொல்லி பிரயோஜனம் கிடையாது. ஆண்டவரே நீங்கள் தான் ஆண்டவரே. சில நேரங்களில் நம்ம குடும்ப உறவுகளே நமக்கு எதிராக எழும்புவாங்க. அது தாயாக இருக்கட்டும், தகப்பனாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும். நம்ம எங்கேருந்து நமக்கு ஏதாவது ஒரு ஆறுதல் கிடைக்காதான்னு நினைக்கிற நேரத்தில் அங்கேருந்தே அம்புகளான வார்த்தைகள் கடந்து வந்துடும். அந்த வார்த்தைகள் வரும்போது அது எல்லார் மூலமாகவும் எனக்கு வந்துருச்சு. என்னுடைய குடும்பத்தில் வச்சு பார்க்கும்போது யாரையும் விட்டு வைக்கல, எல்லார் மூலமாகவும் அப்படிப்பட்ட சில காரியங்கள். ஏன்னா அப்போ தான் கர்த்தர் உள்ளேருந்து அவருடைய கிரியை செய்ய முடியும். ஒரு நாள் நான் இதெல்லாம் யோசிச்சுட்டு, ஆண்டவரே ஏன்பா இப்படிப்பட்ட சூழ்நிலையின் வழியாக நான் நடத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஆவியானவர் சில வரிகளை என்னோடு பேச ஆரம்பித்தார். அதாவது என்னை தேற்ற யாருமே இல்லையே ஆண்டவரே, நீங்கள் தாயாக மாறுவீங்களா, அவ்வளோதான் கேட்டேன். ஆண்டவர் அப்படியே சில வரிகளை கொடுத்தாரு. என்னை தேற்றிட யாருமில்லை, தேற்றும் தாயாய் மாறுவீரோ. என்னை தேற்றிட யாருமில்லை, தேற்றும் தாயாய் மாறுவீரோ. ஏங்குகின்றேன் எனது தேவா, ஏந்திடுமே உந்தன் கையில். ஏங்குகின்றேன் எனது தேவா, ஏந்திடுமே உந்தன் கையில். என்னை தேற்றிட யாருமில்லை, தேற்றும் தாயாய் மாறுவீரோ. என்னை தேற்றிட யாருமில்லை, தேற்றும் தாயாய் மாறுவீரோ. இழுக்கப்பட்டேன் உந்தன் அன்பால், உலகை வெறுத்து கடந்து வந்தேன். தள்ளப்பட்டேன் தாக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன் தாக்கப்பட்டேன். உந்தன் பாதம் வந்து சேர்ந்தேன், உந்தன் பாதம் வந்து சேர்ந்தேன். என்னை தேற்றிட யாருமில்லை, தேற்றும் தாயாய் மாறுவீரோ. என்னை தேற்றிட யாருமில்லை, தேற்றும் தாயாய் மாறுவீரோ. இப்படியாக சில வரிகள் மூலமாக தேவன் நம்மை தேற்றுவாருங்க. நீங்கள் தாயாக மாறிக்கிங்க ஆண்டவர். ஏன்னா நீங்கள் தானே சொன்னீங்க, ஒரு தாய் உன்னை தேற்றுவதை போல் நான் தேற்றுவேன். தாயினுடைய அன்பை காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தையில் ஜீவன் உண்டு. தாயினுடைய வார்த்தையில் பாசம் உண்டு, நேசம் உண்டு. பெற்றெடுத்துமே தன்னுடைய குழந்தைன்னு சொல்லி ஒரு நேசம் இருக்கும், உலக நேசம், அவ்வளோதான். அது கடைசி வரைக்கும் அந்த நேசம் இருக்காது. தாய் இருக்கிற வரைக்கும் அந்த நேசம் நமக்கு கிடைக்கும், அல்லது நாம் இருக்கிற வரைக்கும் அந்த நேசம் கிடைக்கும். ஆனால் தேவனுடைய நேசம் ஒரு தாய் போல தேற்றுகிற ஒரு பாசம் நித்தியமாக நமக்கு உண்டுங்க. அதனால தான் நீங்கள் தாயாக மாறிடுங்க ஆண்டவரே. எனக்கு உலகத்தில் எதுவுமே எனக்கு வேண்டாம்ப்பா, நீங்கள் மாத்திரம் போதும் ஆண்டவரே. உங்கள் நண்பை என்னை இழுத்துச்சு ராஜா. உலகத்தை நான் வெறுத்துட்டேன்ப்பா, தள்ளப்பட்டேன், உலகத்தாரால் தாக்கப்பட்டேன். ஆனால் உந்தன் பாதம் தான் வந்து சேர்ந்துருக்கேன், உங்கள்கிட்ட தான் என்னை கொண்டு வந்து சேர்த்துருச்சு இந்த காரியங்கள்லான்னு சொல்லி அப்படியே இன்னும் நிறைய வரிகளை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்பப்போ ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கிற காரியங்கள்லாம் என்னுடைய வாழ்க்கையில் அனுபவத்தில் எனக்கு தேவன் கொடுத்தாரு. தனிமையின் பாதையில், வனாந்திர பாதையில், சோதனையின் பாதையில், உபத்திரவத்தின் பாதையில், கண்ணீரின் பாதையில் கடந்து வரும்போதெல்லாம் கர்த்தர் பேச ஆரம்பிப்பாருங்க. அப்போது அதெல்லாம் ஆண்டவர் ஏன் சொன்னார்னு இப்போ தான் எனக்கு புரியுது. ஏன்னா இது அநேக ஜனங்களுக்கு கடந்து போகட்டும். இன்றைக்கி எத்தனையோ பேர் அப்படிப்பட்ட நிலையில் கடந்து வருவாங்க. நான் அப்படி இருக்க வேண்டிய எனக்கு ஒரு சூழ்நிலையே கிடையாது. ஆனால் தேவன் என்னை அப்படி அனுமதிச்சார். ஏன்னா அந்த வலி என்னான்னு நீ உணர்ந்தினா தான் அந்த வலியில் இருக்கிற ஜனங்களுடைய காயங்களை உன்னை கொண்டு நான் ஆற்ற முடியும்னு சொல்லுவார்.
அப்படிப்பட்ட வழியில் தான் சிலரை நடத்துவதற்காக நமக்கு காரணமில்லாத காயங்கள் கடந்து வரும், காரணமில்லாத பிரச்சனைகள் கடந்து வரும், காரணமில்லாத பாடுகள் கடந்து வரும், ஒதுக்கி விடப்படுகிற நிலை கடந்து வரும், வெறுத்து போகிற சூழ்நிலை கடந்து வரும். எதற்கடா இந்த ஜீவனோடு இருக்கிறோன்ற எண்ணங்கள்லாம் கடந்து வந்துடும். ஆனாலும் கர்த்தர் அப்படியே எண்டு வரைக்கும் நம்மளை அப்படியே பார்த்துட்டே தான் இருப்பார். நம்ம எழும்புற வரைக்கும் அவருடைய கண்கள் நம்ம மேலே தான் இருக்கும். ஏன்னா அவர் காலூன்றி நிற்க வைக்கிற தேவன். நம்மை நிறுத்துவார், நம்மை கொண்டு அநேகரை நிறுத்துவார். இன்றைக்கி எந்த பாதையில் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறீங்க? உங்களுடைய வாழ்க்கையில் எந்த காரியத்தை குறித்து உங்களுடைய கண்ணீர் தலையணையை நனைத்து கொண்டு இருக்கிறது? தேவ பாதத்தை நனைத்து கொண்டு இருக்கிறது? உங்கள் கண்ணீர் தேவனுடைய துருத்தியில் நிரம்பி கொண்டிருக்கிறது? எந்த காரியம்? கர்த்தர் நிச்சயமாகவே அதில் ஒரு ஜீவியத்தை உங்களுக்கு தருவார், வெற்றியை உங்களுக்கு தருவார். சோர்ந்து மட்டும் போயிடாதீங்க. ஏன்னா அது ஒன்று தான் நான் கற்றுக்கிட்டேன். சோர்ந்து போயிட்டா சத்ரு ரொம்ப சந்தோஷப்பட்டுருவான். ஒரு வசனம் இருக்குல்ல, சத்துருவே நீ சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் உட்கார்ந்தா கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். மீகா 7ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம். அதனால் அவனை எப்படியாவது துக்கப்படுத்திகிட்டே இருக்கணும். என்னுடைய ஆம்பிஷனே அதுதான். தேவனை சந்தோஷப்படுத்தும் போது அவன் துக்கப்படுவான், அவனை சந்தோஷப்படுத்தும் போது ஆண்டவர் துக்கப்படுவார். சூழ்நிலைகள் கடந்து வந்தாலும் நாம் தேவனை துக்கப்படுத்தி விடக்கூடாது, சத்துருவை சந்தோஷப்படுத்தி விடக்கூடாது, சாத்தானை துக்கப்படுத்தணும், கர்த்தரை மாத்திரம் சந்தோஷப்படுத்திகிட்டே இருக்கணும். அவர் மாத்திரம் நமக்கு சொல்கிறார்ல, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. அதே நம்ம அவருக்கு சொல்லி பார்க்கலாம். அப்பா, என் நிமித்தமாக நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பீங்களா? என் நிமித்தமாக எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பீங்களா? துக்கப்பட்டுறாதீங்க ஆண்டவரே, நான் உங்களுக்காகத்தான். என்னை யாருமே விரும்பாத போது நீர் எங்களை தேடி வந்தீரே ஆண்டவரே, நான் உங்களுக்கு தான் என்று சொல்லி நம்ம சொல்ல முடியுமா? ஆண்டவர் அதை தாங்க எதிர்பார்க்குறாரு. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மாத்திரம்தான் அவருடைய நிழலால் நம்மை மறைத்து, செட்டைகளினால் நம்மை மறைத்து. ஒரு வசனம் இருக்குல்ல, சங்கீதம் 27:5, தீங்கு நாட்களில் கூடார மறைவில் அவர் நம்மளை என்ன செய்கிறாராம்? ஒளித்து பதுக்கி வைத்து நம்மை காப்பாற்றுகிறாராம். நினச்சி பாருங்கள், தீங்கு நாட்கள் எப்போனே நமக்கே தெரியாது. ஆனால் அந்த நாட்கள் கடந்து வரும்போது அவர் நம்மை ஒளித்து வைக்கிறார், அப்படியே பதுக்கி வைக்கிறார், மறைச்சி வைக்கிறார். உருவாக்குறதுக்கும் மறைச்சி தான் வைப்பார், அதே நேரத்தில் பாதுகாப்பதற்கும் அவர் மறைச்சி தான் வைப்பார். மற்றவருடைய கண்களில் பட விடவே மாட்டார். அதே போல் தான் இன்றைக்கி நம்ம தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் இருந்தால் கூட நம்மை அவர் மறைத்திருக்கிறார். ஒரு பக்கம் பாதுகாக்க மறைத்திருக்கிறார், இன்னொரு பக்கம் உருவாக்க மறைத்திருக்கிறார். அதனால் அவர் ஒரு தாயை போல நம்மை தேற்றுகிறவராய், தகப்பனை போல சுமக்கிறவராய் அவர் இந்த நாளில் நம்ம இடத்துல அவர் பேசி கொண்டிருக்கிறாருங்க. தாயை காட்டிலும் மேலான ஒரு, தகப்பனை காட்டிலும் மேலான கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது நாம் எதற்கும் கலங்க தேவையே கிடையாது. நீங்கள் எழும்புங்க, தேவனுடைய நாம மகிமைக்காக எழும்புங்க. தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் நம்மை வைத்து இந்த காரியங்களை செய்ய அந்த ஒரு வைராக்கியம் நமக்குள்ளார வரணும். அப்பா, என்னை வச்சு இந்த காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு அந்த கிருபையை தாங்க, எனக்கு அந்த வரத்தை தாங்க. உலக ஜனம் என்னை ஒதுக்கி விட்டுருச்சு, குடும்ப ஜனம் என்னை ஒதுக்கி விட்டுருச்சு, நான் எந்த தவறும் செய்யலை. ஆனால் நீங்கள் இன்னைக்கு ஆண்டவரே உங்கள் கரம் நீட்டி என்னை பற்றி பிடிச்சி என்னை இழுத்து ஒரு தாயை போல் என்னை நேசிக்கிறீங்களே, தாய்க்கும் மேலாக நேசிக்கிறீங்களே ஆண்டவரே. அப்பா, அந்த நேசத்தினால எனக்குள்ளார ஆண்டவரே நன்றி. அந்த வரங்களை அனல் மூட்டி எழுப்பி விடுங்கப்பா. தேவனே, நான் என்ன செய்யணும்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்க ஆண்டவரே. தேவனே, நன்றி நன்றி ராஜா. நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் ஆண்டவரே உம்முடைய சுத்த கிருபையாக இருக்கிறதே. இந்த நிலையில் ஆண்டவரே, ஒருவரும் விரும்பாத இந்த சூழ்நிலையில் நீர் என்னை ஆண்டவரை விரும்பினீரே, நீர் என்னை ஏற்றுக்கொண்டீரே, நீர் என்னை வழிநடத்தினீரே, நீர் என்னை பாதுகாத்தீரே ஆண்டவரே, நீங்கள் என்னோடு கூட இருந்தீரே, இப்பொழுதும் இருக்கிறீரே, நான் உங்களுக்காக என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஒவ்வொருவரும் எழும்ப வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருவருக்குள்ளார அந்த தாகத்தை ஆண்டவரே நீர் உண்டு பண்ணுங்கன்னு சொல்லி நான் கேட்குறேன்ப்பா. தேவனே, நன்றியோடு கூடமே ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். மக்கள் எழும்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஆண்டவரே. நீங்கள் எழுப்பி விட்டுட்டீங்கப்பா. நீ அனாதை அல்லன்னு எழுப்பி விட்டுட்டீங்க. இதுக்காகத்தான் மகளே உனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையை அனுமதிச்சேன்னு சொல்லி எழுப்பி விட்டுட்டீங்க ஆண்டவரே. அப்பா, அவங்க எழும்பிட்டாங்க. அருமையான தேவனுடைய ஜனமே, எழும்புங்க, தேவனுக்காக எழும்புங்க. நீங்கள் எழும்பும்போது தேவ நாமம் மகிமைப்படும். ஆண்டவர் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டம் நிறைவேறும். மீண்டும் நாம் அடுத்த அத்தியாயத்தில் நாம் அடுத்த காரியத்தை நாம் பார்ப்போம். அதுவரைக்கும் கர்த்தர் உங்களையும் அடிமையும் குடும்பத்தையும் பாதுகாப்பாராக. ஆமேன்.